அவரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. ஊழிய ஆரம்பிக்கும் போது துசாசன ஒய்க்கான ஒரு எவஞ்சலிஸ்ட் அவர் வாலண்டியராக தான் இருந்தார். அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த கிராமத்தில் நைட்டு பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. அவரை நைட்டு ஃபுல்லாக கட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சுது. அப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவரை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டாங்க. அதுக்கு முன்னால் சுரேஷ் மெலக்கான ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க வீட்டம்மா ஹாராம் மெலக்கா, அந்த அம்மா அவரை தடியால் அடித்து கையை உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டு 2 பிள்ளைகள், அவங்களுக்கு சின்ன பிள்ளைகள், ஒரு பையனுக்கு 1 வயசு, இன்னொரு பையன் 3 வயசு அப்படி இருந்துச்சு. 3 வயசு பொண்ணு. 2 பேரும் விட்டுட்டு நீயும் வேண்டாம், உன் இயேசு வேண்டாம், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அந்த அம்மா ஓடி போயிடுச்சு. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் இதனால் ஊரில் ரொம்ப குழப்படி இருந்துச்சு. ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லி ஒரு நாள் இந்த துசாசன மெலக்கா வரும்போது அடிக்கணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே உள்ள ஒருத்தர் அவர் பேர் மெலக்கா தான். அவர் என்ன பண்ணார்னா, இந்த துசாசன மெலக்கா அடிக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறார். ரொம்ப கங்கலாட்டி வரும்போது ஒரு கோடாலி எடுத்து அவனை தலையில் வெட்ட வந்திருக்கிறார். வெட்ட வரும்போது அவர் மயக்கம் மட்டும் விழுந்துட்டார். அப்புறம் அவர் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு. அப்புறம் இந்த துசாசன ஒய்க்காவை தான் கூப்பிட்டு ஜோம் பண்ண சொன்னாங்க. அவர் ஜோம் பண்ணார். ஜோம் பண்ண உடனே அந்த ஆளுக்கு சோகமாயிடுச்சு. சோகமான உடனே அந்த இடத்துல கொஞ்சம் கேதரிங் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஆட்கள் வந்தாங்க. அப்புறம் நம்ம மத்தியாசம் இருக்கும்பொழுது அங்கே ஒரு சர்ச்சை கட்டினாங்க. சர்ச்சை கட்டினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பயங்கரமான எதிர்ப்பாகி போச்சு, வெறியாகி போச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணால் ஒவ்வொரு பொய் கேஸாக விசுவாசிகள் மேலே போட ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு யோசனை என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு டே கேர் சென்டருக்கு ஒன்று ஆரம்பித்து அங்கே நிறைய புறமத்தோட பிள்ளைகள்லாம் அதில் சேர்த்தோம். சேர்த்த பிள்ளைகள் நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. நல்லா இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்தாங்க. நல்லா மேக்ஸ்லாம் நல்லா படித்தோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. இப்போ அந்த எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நம்ம கிராமத்துக்கு போகும்போது நம்மளை ஒரு எதிரியாக பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ நல்லா வணக்கம் சொல்கிறாங்க, நல்லா சொல்லிக் கொடுங்க சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கிராமத்தில் கொஞ்சம் சமாதானமாக இருக்குது. அந்த கிராமத்துக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இன்னொரு கிராமம் பான்சிபூட்டுன்னு ஒரு கிராமம். பான்சிபூட்டுன்னு ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்கேயும் இதே மாதிரி ஆதிவாசிகள் எதிர்ப்பு தான். ஒரு கிராமத்தில், அந்த பான்சிபூட் கிராமத்தில் கிருஷ்ணான்னு ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் வீட்டில் இதே மாதிரி பிரச்சனை தான். அவர் என்ன பண்ணுவார்னா, நைட்டு ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஜோம் பண்ணுவார். இப்போ அவர் போய் ஜோம் பண்ணும்போது இந்த அம்மா பார்த்துருக்க நைட்டு எந்திரிச்சு போயிட்டே இருக்கிறான், எங்கே போகிறான் அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி அந்த அம்மா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் எந்திரிச்சு போகும்போது பின்னால் போயிட்டாங்க. அவர் ஜோம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது நைட்டு கிட்டத்தட்ட 12-1 மணி இருக்கும். பயங்கரமாக கத்தி கூச்சல் போட்டு அந்த ஆளை கையை பிடிச்சி இழுத்துட்டு ஊரெல்லாம் கூட்டி அவரை செருப்பால் அடிச்சிட்டாங்க. இந்த புருஷன் எனக்கு வேண்டாம், இவன் இயேசு வணங்குறான்னு சொல்லி அங்கே பிரச்சனை பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கிராம மக்கள்லாம் ரொம்ப, அதாவது அவங்களுக்கு என்ன செய்யறே தெரியல, இப்படி அந்த அம்மா செருப்பால் அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப அவதிப்பட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம ஆட்கள் போய் அங்கே ப்ரேயர் நடத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் அமைதியானோடனே நம்ம ஆட்கள் நினச்சிட்டாங்க, சரி அங்கே சுமூகமான ஒரு சூழ்நிலை போகுதுன்னு சொல்லி கடைசியில் 2 எவஞ்சலிஸ்ட்டு, 2 வாலண்டியர்ஸு எல்லாம் போய் அங்கே நடத்திட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப தாக்கிட்டாங்க. பயங்கரமாக அடித்து வண்டியெல்லாம் கீழே பிடிச்சி கீழே தள்ளி மொபைல் ஃபோன்லாம் அடித்து உடச்சி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. கஷ்டப்படுத்தின உடனே அங்கே ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் மேலே அங்கே கேஸ் போடுற மாதிரி சூழ்நிலை வந்தோடனே ஒரு வாரம் அப்படி அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. அதாவது எந்த ஒரு மாதிரி பதட்டமான சூழ்நிலை போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு நாங்கள் போய் பஞ்சாயத்து தலைவரை போய் பார்ப்போம்னு சொல்லி நானும் ஒரு சுதேஷ் மிஷினியும் போய் பார்த்தவர்கிட்ட பேசணும். அவர் நமக்கு சரி சார் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். இந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிடுங்க, உங்களுக்கு நாங்கள் சைடில் ஊருக்கு வெளிப்புறமாக ஒரு இடம் நாங்கள் ஒதுக்கி தரோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த ஒதுக்கினாங்க. ஆனால் அந்த கிருஷ்ணாவுக்கு அவங்க வீட்டில் இடம் கொடுக்கல, அவர்கிட்ட சொத்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டை விட்டு அடித்து விரட்டிட்டாங்க. அவர் தனியாக தான் இருந்தார். தற்போதைக்கு ஒரு விசுவாசியோட வீட்டில் வராண்டாவில் தான் இருந்தார். அப்புறம் அவருக்கு நாங்கள் பேசணும், இவருக்கு நீங்கள் ஒரு இடம் தரணும்னு சொல்லி. அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவரை இவங்க ஒரு இடம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த பான்சிபூட்டில் ஊருக்கு வெளியில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு ஒரு இடத்துல கூட்டம் நடந்துகிட்ருக்கு. ஹல்லேலூயா. அந்த கிராமத்துடைய சமாதானத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னொன்று, இந்த காம்பேஸில் தீலே மெலக்கான ஒரு அம்மா, அந்த அம்மா நல்லா இருந்தவங்க தான், கடலாம் வச்சுருக்கிறாங்க. அந்த அம்மா திடீர்னு மணலில் பாதிக்கப்பட்டு பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க. மணலில் பாதிக்கப்பட்டு ரொம்ப அப்படி ஊராக அலைஞ்சிட்டு இருந்தாங்க. பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க.
அப்போ உங்களுக்கு வந்து நம்ம ஜோமனை கூப்பிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு போய் நம்ம ஜோம் பண்ணோம். கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். இப்போ நல்ல கடையில் வந்துருந்துச்சுன்னா நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க. இதன் மூலமாக அந்த கிராமத்தில் ரொம்ப சமாதானம் வந்திருக்குது. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டி